ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படின்ற லெசனை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடு சபையின் தோற்றம் பற்றி பார்த்தோம். எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை வந்துட்டு எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் மனித உரிமையில் கொண்டுள்ள அடிப்படை பண்புகளை பார்த்தோம். அப்புறம் நம்ம வந்துட்டு அதோட அடிப்படை மதிப்புகளையும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மனித உரிமையின் வகைகளை பார்க்கலாம். ஸோ மனித உரிமைகளின் வகைகள் வந்து பார்த்துட்டு 30 சட்டப்பிரிவுகளில் சட்டப்பிரிவு 30 உள்ளடங்கியுள்ளது. ஓகேவா, அதில் இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு 5 பிரிவுகளாக இது பிரிக்கப்படுகிறது. மனித உரிமைகள் வந்துட்டு 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்துட்டு வாழ்வியல் உரிமை, அரசியல் உரிமைகள், சமூக உரிமைகள், பொருளாதார உரிமைகள், கலாச்சார உரிமைகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுது. ஸோ வாழ்வியல் உரிமைகள் என்றால் என்ன? ஓகேவா, அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் அரசாங்கத்தில் வந்துட்டு சட்டம் மூலியமாக பாதுகாப்பு அளிக்கப்படுது, அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த அடிப்படை உரிமை பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சமமானது. இதில் பார்த்திங்கன்னா வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிப்படை தலையிலிருந்து விடுபடுதல், அடிமை தலையிலிருந்து விடுபடுதல், அதே மாதிரி நியாயமற்ற முறையில் கைது செய்யாமை, சடனாக போய் யாரையுமே கைது செய்யாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி உரிமைகளெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லு உரிமை இருக்குது, வாழ்வதற்கான ஃபுல் உரிமை இருக்குது. சுதந்திரம், நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், சுதந்திரம் இருக்குது. அடிமை தலையிலிருந்து விடுபடுது, அடிமையாக நம்மளை யாருமே என்ன பண்ணுறது கிடையாது, நடத்துறது கிடையாது. ஸோ நம்ம தான் என்னது, இது ஜனநாயக நாடு, நம்ம தான் யார் ஓட்டு போட்டு நம்ம லீடர்ஸை செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தரை போய் ஆஸ் இட் இஸ் அப்படியே கைது பண்ணுற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நியாயமற்ற முறையில் கைது வந்துட்டு யாரையுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி அடிப்படை உரிமைகளை வாழ்வியல் உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியல் உரிமை, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கும் அமைப்பதற்கும் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் அரசியலுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த உரிமைகளை தான் அரசியல் உரிமைகள் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அரசியல் உரிமைன்றது பார்த்திங்கன்னா மனித மக்களாட்சிக்கு நேரடி தொடர்புடையது, நவீன மக்களாட்சியோட நேரடி தொடர்பு கொண்டு இருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் வந்துட்டு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறதுலேருந்து அது என்ன பண்ணுது, நம்மளை பாதுகாக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபரும் அரசியலில் பங்கேற்கவும் செய்யுது. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே 18 இயர்ஸ் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுறோம், அனைவருக்குமே ஓட்டு போடுற உரிமை இருக்குது. ஸோ அதே மாதிரி கருத்து சுதந்திரம், அமைதியான கூட்டம் நடத்துறதுக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன் நாட்டு அரசாங்கத்தில் பங்கு கொள்கிறதுக்கான உரிமைகளும், வாக்களிக்கும் உரிமை, பேச்சுரிமை மற்றும் தகவல்களை பெறும் உரிமை, இந்த உரிமைகளெல்லாம் என்ன சொல்லுவோம்னா அரசியல் உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சமூக உரிமைகள். ஓகேவா, ஸோ சமூக உரிமைகள் அப்படின்னா என்ன? ஓகேங்களா, ஸோ சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தனி நபர் வந்து சமுதாயத்தில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் பங்கேற்பது முக்கியமான அம்சமாகும். ஓகேவா, கண்டிப்பாக எல்லாருமே எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஓட்டு போடுறது எல்லா உரிமையிலையும் நம்ம அது வந்துட்டு நம்ம நம்மளோட உரிமை, சமூக உரிமை. ஸோ அதை வந்துட்டு நம்ம விடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட தரத்திற்கு தேவையான ஒரு மனிதன் வாழ்றதுக்கு தேவையான கல்வி, சுகாதாரம், உணவு, உடை, தங்குமிடம், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சமூக பாதுகாப்பு, இந்த உரிமைகள்லாம் என்ன இருக்கணும்னா நம்மளுக்கு கிடைக்கப்பட்டு இருக்கணும். இதெல்லாம் முக்கியமான உரிமைகள். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா 14 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி அப்படின்ற திட்டம் இருக்குது. ஓகே, சுகாதாரமாக இருக்கணும், உணவு, உடை, தங்குமிடம், இது எல்லா உரிமைகளும் நம்மளுக்கு கிடைக்கிது. இதை தான் என்ன சொல்கிறோன்னா சமூக உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளாதார உரிமைகள். ஓகேவா, ஸோ பொருளாதார உரிமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பதை உறுதி செய்கிறது தான் என்ன சொல்கிறோன்னா பொருளாதார உரிமை. அதாவது பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவையான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்கிறதுக்கு தேவையான பொருளாதார வசதியை பெற்றிருப்பது
பொருளாதார உரிமை எனப்படும். பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு, நியாயமான ஊதியத்திற்கான உரிமைகள், நியாயமான வேலை நேரம், தங்குமிடம், கல்வி, போதுமான வாழ்க்கை தரம் மற்றும் சொத்துரிமை, இதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு பொருளாதார உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கலாச்சார உரிமைகள். இந்தியாவில் வந்துட்டு கலாச்சார உரிமைகள் வந்துட்டு நல்லபடியாக இப்போ செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா நிறையா மொழி பேசுகிறவங்க, நிறையா ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா சமய சுதந்திரம், மொழி சுதந்திரம், இது எல்லா சுதந்திரமும் நம்மளுக்கு கலாச்சார சுதந்திரம் இது எல்லாமே நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அறிவியல் முன்னேற்றத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தார்மீக மற்றும் பொருள் ஆர்வத்தை பாதுகாக்கும் உரிமையும் இதில் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளோட இத்தனை மொழி இருந்தாலும் நம்ம என்ன இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். எதனால் அப்படின்னா நம்மளுக்கு கலாச்சார உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் இதிலேருந்து வேறு ஒரு கிறிஸ்டினாக இருந்து இந்துவாவோ முஸ்லீமாவோ மாறத்துக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி ஒரு இந்து கிறிஸ்டினாவோ முஸ்லீமாவோ மாறத்துக்கு உரிமை இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு தலையிடுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுதந்திரமெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையம். இதுக்காக பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்டது. மனிதருக்கு ஒவ்வொரு தனிநபருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தை முக்கியமாக கொண்டு பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையும் ஐக்கிய நாடு சபையில் வந்துட்டு முக்கிய அங்கமாக இருக்கிற பொருளாதார மற்றும் சமூக சபை அப்படின்றது மனித உரிமைக்கான அதிகாரத்தை பெற்றிருக்கு. ஓகேவா? இல்லை பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம் அப்படின்னு சொல்லி செயல்படுது. ஸோ ரெண்டோட ஆக்டிவிட்டீஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நேஷ்னல் லெவலில் வந்துட்டு மனித உரிமை கமிஷன் என்ன பண்ணுதோ அதே தான் ஸ்டேட்லேயும் அதே மனித உரிமை கமிஷன் பண்ணும். ஸோ பார்த்திங்கன்னா 1993 ஆண்டு வந்துட்டு அக்டோபர் 12ஆம் நாள் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்திய தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது. ஓகேங்க. இது வந்துட்டு ஒரு சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு, இது வந்துட்டு ஒரு சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு, சாதாரண அமைப்பாகும். ஓகேங்களா. இதன் தலைமையகம் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தேசிய உரிமைகள் ஆணையம் என்ப ஒரு தலைவரையும் பிற உறுப்பினர்களையும் உள்ளடக்கி இருக்கும். ஒரு தலைவர், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய உறுப்பினர்களையும் உள்ளடக்கி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்துட்டு இதில் தலைவரையும் உறுப்பினர்களையும் வந்துட்டு நியமிக்கிறாரு. அவர்களோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். ஓகேவா? அல்லது 70 வயது வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. தேசிய மனித உரிமை ஆணையம் வந்துட்டு 5 பிரிவுகளை கொண்டது. அதில் பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு மற்றும் நிர்வாக பிரிவு அப்படின்னு சொல்லி இந்த 5 முக்கிய பிரிவுகளை கொண்டிருக்கிறது. என்னென்னா சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு மற்றும் நிர்வாக பிரிவு அப்படின்னு சொல்லி 5 உரிமைகளை கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேட் மாநில மனித உரிமை ஆணையம். ஓகேங்களா. ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா 1997ஆம் ஆண்டு. சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் வந்துட்டு 1993ஆம் ஆண்டு. ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 1997ஆம் ஆண்டு வந்துட்டு இது நிறுவப்பட்டது. மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது. இது வந்துட்டு மாநில அளவில் செயல்படக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவரும் 3 உறுப்பினர்களையும் கொண்டிருக்கும். ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் 7வது பிரிவில் வந்துட்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மனித உரிமைகள் மீறல் தொடர்பான உரிமைகளெல்லாம் விசாரிக்கும் உரிமை வந்துட்டு இதுக்கு இருக்குது. மனித உரிமைகள் எங்கெல்லாம் வந்துட்டு மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்கு வந்துட்டு கான்ஸ்டியூஷன்லேயும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இதே வந்துட்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இப்போ கேஸை விசாரிக்குது அப்படின்னு வைங்க. அப்போ வந்துட்டு அதில் ஸ்டேட்டு தலையிடாது, மற்ற உரிமைகள்லாம் தலையிடும். மனித உரிமைகள் எங்கெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் இது
தலையிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கான உரிமைகளும் இதில் இருக்குது. ஏன்னா குழந்தைகள் வந்துட்டு மெச்சூரிட்டி இல்லாதனால அவங்க யூஸ் பண்ணப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக குழந்தைங்களுக்கான உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா 1989 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1989 ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் பிரிவு 1 படி 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே 18 வயசுக்கு மேலே தான் அவங்க வந்துட்டு மெச்சூர்டு பர்சன் மேஜர் அப்படின்னும் 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது 1989 நவம்பர் 20 அன்னைக்கு இது வெளியிடப்பட்டது. குழந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தேசிய சொத்து. ஸோ அவங்க தான் தேசத்தோட எதிர்காலமும் கூட. ஸோ அதனால் அவங்க வளர்ச்சியில் வந்துட்டு அதிக அளவு மனித உரிமை கமிஷன் அதை வந்துட்டு பாதுகாக்கிறது. அவங்களோட வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு பாதிக்கப்படாமல் பாதுகாக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்துட்டு அனைத்து வகையான சுரண்டல்கள், அதே மாதிரி தவறான பயன்படுத்தப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் தள்ளப்பட்ட குழந்தைகளை மீட்டு மனித உரிமை கமிஷன் பாதுகாக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்காகவே இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்ஸ் பீரியட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற நாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிக்கல்லையும் ஏசியாலேயே வந்துட்டு குழந்தை தொழிலாளிகள் அதிகமாக இருக்கிற நாடு வந்துட்டு இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆர்டிக்கலில் வந்துட்டு நம்மளை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்தியா பல சட்டங்களை உருவாக்குனது, குழந்தைங்களுக்காக பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா மனித உரிமை கமிஷனும் குழந்தைங்களுக்காக உரிமைகளை கொடுத்து பாதுகாப்பு சட்டங்களையும் இயற்றி இருக்கிறது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா குழந்தைகளின் உரிமைகள் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சட்டங்கள் மூலம் இயற்றப்பட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன உரிமையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கல்வி உரிமை சட்டம் பார்த்திங்கன்னா 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைங்க அனைவருக்குமே என்ன பண்ணணுன்னா கல்வி அளிக்கப்பட வேண்டும். இது வந்துட்டு சட்டப்பிரிவு 21A வந்துட்டு இது கொடுக்கப்பட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் சட்டம். இது வந்துட்டு தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1986 கொண்டு வரப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா 15 வயது பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா எந்த ஒரு குழந்தையும் வேலையில் அமர்த்த தடை செய்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா 15 வயது பூர்த்தி அடையாத குழந்தைகள், அதாவது வந்து 15 வயசுக்கு முடியல அப்படின்னா அந்த குழந்தைகள் 15 வயசுக்கு மேலே வர வரைக்கும் அவங்கள வந்துட்டு எந்த வேலையிலையும் அமர்த்தக்கூடாது. ஏன்னா கட்டாய கல்வி இந்தியாவில் கொண்டு வந்ததே குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்காக தான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 14 வயசுக்குள்ளே குழந்தைங்க வீட்லேயே இருந்தால் கூட இல்லை வேலைக்கு அனுப்பிச்சாலும் அது தவறு. அவங்கள வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், அப் டு 14 இயர்ஸ் மட்டும் படிக்க வச்சுருக்கணும். 15 இயர்ஸ்க்கு மேலே தான் அவங்களுக்கு வந்துட்டு சுயமாக செயல்படக்கூடிய உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அது வரைக்கும் அவங்க வந்துட்டு கல்வி கற்கலாம். ஸோ வேலையை அமர்த்துவதற்கான தடை வந்துட்டு கொண்டு வந்திருக்கு. அவங்கள யாராவது வேலைக்கு வச்சாங்கன்னா அவங்களோட லைசன்ஸை வந்துட்டு கேன்சல் பண்ணுறது, இந்த மாதிரி கடுமையான சட்டங்களெல்லாம் கொண்டு வரப்பட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சீரார் நீதி சட்டம். அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் இது கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சட்டம் போதுமான கவனிப்பு இல்லாமல் இருக்கும் குழந்தைகள் நட்பு ரீதியில் அணுகி அவர்களை சீர்திருத்த முயற்சி மேற்கொள்கிறது. ஸோ அவங்களுக்கான முயற்சி, அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஏதாவது தவறான வழிகளில் போயிட்டாங்கன்னா அவங்கள சீர்திருத்தி நல்வழிப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா போக்சோ. ஸோ போக்சோ சட்டம்னா உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்திங்கன்னா பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பார்த்திங்கன்னா போக்சோ சட்டம். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா குழந்தைகள் உதவி மையம் சொல்லிட்டு 1098 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கேயாவது குழந்தை தொழிலாளர்களை பார்த்தோம்னாலும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த குழந்தைங்களாவது பாதிக்கப்பட்டுருக்குன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன பண்ணலாம், ஹெல்ப்பு கேட்கலாம். ஸோ அவங்க உடனே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறோன்னா போக்சோ சட்டம். ஓகே. ஸோ குழந்தைங்களுக்கு இவ்வளோ உரிமை கொடுத்துருக்காங்க.
அதாவது பார்த்திங்கன்னா இந்த 1098 பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லாத ஒரு அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும். ஓகே, சேவை. ஸோ அதாவது வன்கொடுமை, அதே மாதிரி குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர்கள், இதிலெல்லாம் குழந்தைகளை வன்கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி இதில் இருந்து பாதிப்புகள்லேருந்து குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக இது கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் உரிமை கொடுத்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கும் உரிமைகள் வழங்கப்பட்ட உரிமைகளும் மனித உரிமைகள் தான். ஸோ பெண்கள் தங்களது உரிமைகளை முழுமையாகவும் சமமாகவும் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உரிமை வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி இதோட அடிப்படையில் வச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஸோ பார்த்திங்கன்னா ஐக்கிய நாட்டு சபை சாசனம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்குமே சமமான உரிமையை வழங்கியிருக்குது. 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதா வந்துட்டு ஐநா சபை வந்துட்டு பாதுகாப்பு சபை கொண்டு வந்தது. அது பிரகாரம் பெண்களுக்கு சர்வதேச உரிமைகள் மசோதா என இந்த கொண்டு வரப்பட்ட இது வந்துட்டு பெண்களுக்கான சர்வதேச மசோதா அப்படின்னு உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1995ஆம் ஆண்டில் வந்துட்டு பெய்ஜிங் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றது. இது வந்துட்டு பெண்களுக்கான உரிமைகள் வந்துட்டு இதில் அங்கீகரிக்கப்பட்டது. உலக அளவில் பெண்களுக்கு வாழ்வதற்கான தரத்தையும் மேம்படுத்துவதற்கான ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட்டது. இதை தொடர்ந்து நடைமுறை கூட்டங்களை, அதாவது பார்த்திங்கன்னா இந்த கூட்டங்கள் மாநாடுகள் நடத்தி அதன் மூலிமா பெண்களுக்கு மேலே அவங்கள வந்துட்டு அவங்க நிலையிலிருந்து மேலும் மேலும் உயர்றதுக்கு தேவையான வழிவகைகளெல்லாம் செய்து கொடுக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா யூனிசெஃப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெய்ஜிங் மாநாட்டில் வந்துட்டு இது முக்கிய இலக்காக கொண்டு வந்தது. யூனிசெஃப் வந்துட்டு இதை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் எடுத்து செய்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகளின் மேம்பட்ட நிதி அமைப்பு 1995 முதல் செயல்பட்டு வருகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உரிமைகள் முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு அது வந்துட்டு வழிவகை செய்து கொடுக்கிறது. ஸோ ஐநா சபையில் இது மூலிமா யூனிசெஃப் மூலிமா என்ன பண்ணுறோம், யூனிஃபார்ம் மூலிமா பெண்களுக்கு முழு உரிமையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது முழு உரிமையும் அனுபவிக்கிறதுக்கான உரிமைகளும் சமத்துவமும் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஓகே கண்ணா, தட்ஸ் ஆல் அவர் லெசன். படிச்சுக்கோங்க, நல்லபடியாக படிங்க. ஆஃபலி எக்ஸாமுக்கு ரெடியாக இருங்க. அடுத்த லெசன் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ கேர்ள்ஸ்.